ஸோ அதில் நான் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் இவங்கள எல்லாரோடையும் சேர்ந்து. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இங்கிட்ட பார்த்தா கேஜிஎஃப்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கிட்ட மெய்யழகன்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, அதுல வடசனக்காரராகவே மாறி இருக்கீங்க. தேங்க்யூ. சும்மா நொய் 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 காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி. நடித்த வடச்சென்னை அதெல்லாம் நேஷனல் அவார்டு அந்த மாதிரி படம் அமைச்சாலும் இது அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம். இது எடுக்கும் போதே ஃபெஸ்டிவல் படத்தை தாண்டி தியேட்டர்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகணுன்ற ஒரு ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எடுக்கப்பட்டது. பட் என்னென்னா நம்ம டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நைட்டு தான் ஷூட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவோம், ஏன்னா நாய்ஸ். நேற்று மதுரையில் ஒரு ஷோ போட்டிருந்தாங்க, தலைவனோட ஃபேன்ஸ் ஃபுல்லாக இறங்கி யாரை கேட்டாலும் ஆனால் பரணியன் தம்பி பரணியன் நீ எத்தனை தம்பின்னு உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்காங்க. சட்டலாம பட்டு புடவை எப்படி 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 அது பூசாத செவருக்கு பூக்கோலம் போட்ட மாதிரி இல்ல இருக்கும். ஃபோன் பண்ணும்போது சரண்னு சொல்லி இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை. தம்பி என்ன பண்ணுறிய, கிளம்பிட்டீங்களா, நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, நான் பின்னாடி வந்துடுவா, இல்லை அண்ணன் முன்னாடி போவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நேற்று ராத்திரி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போச்சு. இந்த லைவ் சவுண்டுன்றது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயம். சரி ஓகேன்னு சொல்ல போகிற நேரத்தில், முடிய போகிற நேரத்தில் டிங் யோவான் அத்தியாயம் அப்படின்னு ஒருத்தர் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாரு. 1 கிலோமீட்டர் பெருசு விளையாட்டுக்கு வந்து நிற்கும். அது அமுச்சிட்டு பாருங்க. கரெக்டாக இதே மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏய் நீ தான் நிற்கக்கூடாது, இல்லை நான் போகிறேன் வந்து. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யார் கொடுக்க போகுது அப்படின்னா அங்கமாக இருக்க போகுது. அங்கம்மாள் மூவி டீம் எல்லாருக்குமே வணக்கம். சரண் ப்ரோ, முல்லையரசி, ஹாய் தென்றல், பரணி. பேர் தான் அப்படியே முல்லையரசி, பரணி, சரண், அது அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணதில்ல, அதுவும் அங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்காக. ஃபுல் கிராமத்து சார்ந்த படம் இல்லையா? இவங்க டைலாக் கேட்பாங்கல்ல, சட்டை போடாம இப்படி பட்டு போடாம அப்படி. படம் பார்த்துருக்கீங்க நீங்க? இல்ல ட்ரைலர் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, டீசர் பார்த்திருக்கீங்களா? டீசர் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு மாதிரி கிராமத்துக்கே கூப்பிட்டு போயிருவீங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது டீசரே ஒன்று படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ சரண் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க ப்ரோ. இங்கிட்ட பார்த்தா கேஜிஎஃப்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்கிட்ட மெய்யழகன்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி கெட்டப்ல சாகா படத்துல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹம்பிளாக்காதீங்க. ஒரு மாதிரி ஸோ ஹாப்பி உங்களோட க்ரோத், நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். எப்படி வடசென்னை விட்டேன்னு தெரியல, அதில் வடசென்னைக்காரராகவே மாறி இருக்கீங்க. தேங்க்யூ. சும்மா நொய் 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 அதாவது. தேங்க்யூ, ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ ஹாப்பி. சொல்லுங்க அங்கம்மாள் நம்மளோட another next ஸ்பெஷல் ஃபிலிம் இன் மை கெரியர். இது ஏன் மற்ற ஃபிலிம்ஸோட இன்னும் ஸ்பெஷல்னா, டைரக்ட் தியேட்ரிக்கல் தாண்டி திஸ் ஃபிலிம் இஸ் ஆல்சோ doing super and extremely well in international film festivals and circuits. அது ஒரு பெரிய ஸ்பெஷலான விஷயம். ஸோ நான் நடித்த ஃபஸ்ட்டு படம் இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த சர்க்கியூட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான படமாக இது அமைஞ்சது. அஃப்கோர்ஸ் நம்ம நடித்த வடச்சென்னை அதெல்லாம் நேஷனல் அவார்டு அந்த மாதிரி படம் அமைச்சாலும் இது அதுக்காகவே எடுக்கப்பட்ட படம். பட் இதை தேட்டருக்கும் நம்ம ஏன் கொண்டு வரோம் மற்ற படங்கள் மாதிரின்னு பார்த்தா, இது எடுக்கும் போதே ஃபெஸ்டிவல் படத்தை தாண்டி தியேட்டர்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகணுன்ற ஒரு ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எடுக்கப்பட்டது. ஸோ நீங்கள் ஐயோ இது ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கா அப்போ ஸ்லோவாக இருக்கும், லேகாக இருக்கும், அந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்போட அசம்ஷன்ஸ்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த படம் எனக்கு அமைஞ்சதில் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். சூப்பர். அப்புறம் லைவ் சவுண்டை பற்றி சொல்லுங்கள். மெய்யழகன் லைவ் சவுண்டு தான் இல்லையா? ஆமாம். ஸோ லைவ் சவுண்டை பற்றி பேசலாம். அது ஈஸி ப்ராசஸா இல்லை கொஞ்சம் டஃப் தானா? டஃப் ப்ராசஸ் சொல்ல முடியாது, பட் நம்ம கான்ஷியஸாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 பேரோட சேர்ந்து நடிக்கும்போது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் எல்லாருமே திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன இதில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஃப்ளோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம டப்பிங் நார்மல் ஃபிலிமில் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. பண்ணி முடிச்சோடனே சில அந்த இடத்துல ஒன்று பண்ணணும்னு தோணியிருக்கும், சிங்ஸ் ஒன்னால அதை நம்ம திருப்பி ஆட் ஆனே பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ் டன் இஸ் டன். அதனால கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி எல்லாரோட சிங்க்ரனைஸ் ஆகி ப்ராப்பராக ஒன்ஸ் பண்ணாலுமே அது மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் அல்கோரிதமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டிய ஃபிட்டுன்னு ஆகிற அந்த கான்ஷியஸ்னஸாக இருக்க வேண்டியது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாம் மென்டலி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. எல்லாம் முடிச்சுட்டு ஓகேன்னு சொல்ல போகிற நேரத்தில், முடிய போகிற நேரத்தில் டிங்
யோவான் அத்தியாயம் அப்படின்னு ஒருத்தர் ஓபன் பண்ணி விட்டுருப்பாரு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சவுண்ட் வந்திருக்கும். 6 மணிக்கு பெல் அடிக்க வந்ததா? இல்லைங்க, ஊர்ல எல்லாம் அந்த டைமுக்கு ஒரு அது களக்காடு அந்த பகுதியில் எடுத்தது. அது வந்து சாமி கும்பிட்றதுக்கு பெல் அடிச்சு அந்த வசனம் சொல்லுவாங்க. 2 நிமிஷம் கழிச்சு சொல்லியிருக்க கூடாதா? 2 நிமிஷம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல, 2 செகண்ட். ஏன்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்குள்ள இருந்திருக்கும். அதை வந்து ஏன்னா எங்கேயோ பக்கத்துல எல்லாம் இல்லை, நடக்கிற சம்பவம் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. பட் அவங்க சொல்றது ஒன்னே ஓடியே போகணும் அப்படின்னு. இது வந்து எங்க சவுண்ட் இன்ஜினியர், அவர் மலையாளி. எல்லாரும் மலையாளி. என்ன ஆமா எடுத்துட்டு கேட்டா ஒன்னே ஓடி போகணும் அப்படின்னு. அங்கிருந்து வரணும்னா வீடு பக்கத்தில் இல்லாத ஒரு இடத்துல தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கம்மாள் எங்களோட வீடு வந்து ஒரு ஃபார்முக்குள்ளே இருக்கிற மாதிரி. பட் என்னென்னா நம்ம டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். மோஸ்ட்லி நைட்டு தான் ஷூட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா நாய்ஸ் பக்கத்தில் இருக்கிறது கம்மியாக இருக்கும். முக்கியமான ஒரு சீன் பாதியில் இருக்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் எவனோ ஒருத்தர் எக்ஸலில் போனான்னு வச்சுக்கோங்க, அந்த காற்றுல அந்த சவுண்டு மட்டும் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மைன்யூட் சவுண்டுக்காக கூட வி ஆல் ஹேவ் டு லைக் டூ த சீன். ஆமாம், அவனை கண்ட்ரோல் பண்ணா இங்க கோயில்ல இருந்து பாட்டு பாடுவோம். சரி, கோயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் கெஞ்சி கூத்தாடி இப்பதான் அனுப்பிச்சுட்டு இருப்போம். அங்கிட்டு வந்து அண்ணே பெருசா விளையாட்டுக்கு வந்து நிக்காது. அந்த பெட்ரோல் ஓடு அமுத்திட்டு பாருங்க ஐயா, அமுத்திட்டு பாருங்க அப்படின்னா சரி. ஏன் ஊர்ல வந்து அதிகாரம் பண்றியா அப்படின்ற மென்டாலிட்டியில பாப்பாரு. ஆமா இது அப்படின்னு நேரம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அமர்த்திட்டு, ஐயா நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டேன் அமர்த்திட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. சரி அப்படின்ட்டு 2-3 நிமிஷம் நம்மளை திட்டிவிட்டாங்கன்னு அப்படியே பார்ப்பார். சுற்றி ஷார்ட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக இதே மாதிரி ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏய் நீ தான் நிற்கக்கூடாதுல நான் போகிறேன் வண்டி எடுப்பேன். நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஃபீல் பண்ணுவேன், நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். இதான் யாராவது வந்து நின்றுருக்கீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் மீறி இந்த லைவ் சவுண்டுன்றது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதுதான் வந்து அழகு அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் அந்த அழகை வந்து கொண்டுட்டு வர்றது ரொம்ப சிரமம், கஷ்டமான ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஆக்சுவலாக ஊர் மக்கள் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய துரை இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஓடி போய் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க லைவ் சவுண்ட்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா புரிஞ்சுக்கிட்டு ஓ சவுண்டு அங்க கேட்டா கூட இங்க கேட்கும், அப்ப நம்ம அங்க போலாம். உடனே கால், டேய் தம்பி அங்க போய் நில்றா, டேய் அங்க போய் நில்றா, அங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஊருக்குள்ள இருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு கன்வின்ஸா இருக்கும் பேசுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்லாம் எங்களுக்கு இந்த படத்துல நிறையவே கிடைச்சது. நேற்று மதுரையில் ஒரு ஷோ போட்டிருந்தாங்க, தலைவனோட ஃபேன்ஸ் ஃபுல்லா கலக்கல். இங்க ஓகேங்க சிட்டி தலைவன் அந்த சைட்ல தான் எல்லாருக்கும் தெரியும்ல, ஒழுத்துறாங்கல்ல. யாரு கேட்டாலும் அண்ணா பர்ணியன் தம்பி பர்ணியன் எத்தனை தம்பி ஃபர்ஸ்ட் இருக்காங்க, வண்டியா வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம என்ன கூப்பிடுவோம், அண்ணன் கூப்பிடுவோம் இல்லை தம்பின்னு கூப்பிடுவோம். அந்த தம்பி வந்து புதுசாக நேரத்தை பார்த்த உடனே அண்ணன் ஏன்னா எவ்வளோ தம்பிட்டு என்ன ஃபோட்டோ கொடுக்குறது அப்படின்னா, ஏ தம்பி என்னன்னா எல்லாம் தம்பி தான்டா அப்படின்னு. ஏன்னா நம்ம பழக்க வழக்கம் என்ன வேணா செய்வோம், அதை நீ நேற்று பார்த்துருப்ப. ஆமாம், அவனையும் நான் தம்பி தான் கூப்பிடுவேன். வெரி பிகினிங் நாங்கள் முத பார்க்கும்போது தம்பி ரோல் நடிக்கிறான்னு கேட்டனிலிருந்து ஃபோன் பண்ணும்போது சரன்னு சொல்லி இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லை. தம்பி என்ன பண்ணுறிய, கிளம்பிட்டீங்களா, நீங்கள் முன்னாடி போகிறீங்களா, நான் பின்னாடி வந்துடுவா, இல்லை அண்ணன் முன்னாடி போவா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த பாண்டிங் வந்துருச்சு. இப்போவுமே சரி, அது இந்த படம் மூலியமாக கிடைச்சது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தம்பியாக மாறி நேற்று ராத்திரி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போச்சு. சூப்பர் ஹாப்பி. ஹை கொட்டுக்காளி கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு கிளைமேக்ஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங் தான். சொல்லுங்க எப்படி வந்திருக்கு அங்கம்மாள் உங்களோட? ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் 2 ப்ரிவியூ போட்டோம். ஸோ 2 ப்ரிவியூல மக்களோட சேர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஓகே இது ஜெயிச்சிருமாரா அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இது December 5 ரிலீஸ் ஆகும்போது இதே வரவேற்பு அப்பயும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சூப்பர். உங்களோட கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்க. இதில் அங்கம்மாள் ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்கான ரோல். அது ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு, அது ஒரு மாடர்னான ஒரு பொண்ணு. ஓகே சூப்பர். ஸோ சொல்லுங்க தென்றல். எஸ் அங்கம்மாள்
அகைன் எல்லாரும் அந்த மாதிரி ஸ்லாங்ல பேசுங்க நீங்க. எந்த நீ slang? சட்டை போடாம எப்படி பட்டு, நீ சட்டை போடாம எப்படி ஐயோ, பட்டு சரி அதெல்லாம் இமிடேட் பண்ணீங்க, நான் அத இது பண்ண விரும்பல. அது இப்ப டக்குன்னு அது சூப்பரா எனக்கு இருக்கும் அந்த எனக்கு கேட்கும்போது செமையா இருந்துச்சு அந்த ஸ்லாங். எந்த ஏரியா ஸ்லாங் இது? திருநெல்வேலி தானே? திருநெல்வேலி. ஆமா, திருநெல்வேலி அந்த களக்காடுன்ற அந்த கிராமத்தை சார்ந்த மக்களோட ஸ்லாங் அது. இன்னசென்ட்டான ஒரு ஸ்லாங் மாதிரி ஆமா இருந்துச்சு. ஆமாங்க. என்ன சொல்லுது? வாண்ணாச்சி வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் என்ன நீங்க அந்த ஊருக்காரங்க இல்லங்க, நான் மாதிரி இந்த ஊர்ல பேசுறீங்க. சோ ஆமா, அங்க அந்த ஊரு கூட அப்படியே அந்த காஸ்டியூம்ல அது பேசும்போது அழகா இருந்தது. இப்ப நான் அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் அது லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்னால எங்களோட ஓன் வாய்ஸ்லயே அதை கேட்டிருப்பீங்க. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சிங் சவுண்ட் ரெக்கார்டிங் இஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணதே 4 படம் தான். அதுல ஒரு படத்துல இந்த விடுதலை, experience- பேட்டக்காளி யா இதெல்லாம் யா சொல்றாங்க. யா ஸோ அதுல ஒரு படம் எனக்கு இந்த மாதிரி லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் பிளஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் டெலிகாஸ்ட்ல ஐம் ஜஸ்ட் பீயிங் அ பார்ட் இன் தட். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். சூப்பர் ஹாப்பி. பரணினே முருகனுக்கு அருகுறேன். உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து படங்கள் போய்கிட்டே இருக்கு அப்படியேவும். ரொம்ப ரொம்ப ஹாப்பினே. சொல்லுங்க அங்கம்மாள். அங்கம்மாள் இந்த மாதிரி குடிகார கேரக்டர் கட்டல்ல கவுந்து கிடக்குறீங்க. ஃபுல்லா ஹாப்பா. நமக்கு நேர எதிர்ப்பதமாக இருந்துச்சு. அம்மா, பையன், பெரிய பையன், சின்ன பையன். ஸோ ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நம்ம பெரிய மருமக சின்ன மருமக விட்டுட்டீங்க. கவுண்டர் போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க வேலை. ஸோ பக்கத்தில் உட்காரும்போதே தெரியும்னு நான் நினச்சேன். இல்லை என்னன்னா படம் முழுவதும் இப்படியே தான் நீங்களா தெரிஞ்சுக்கங்கன்ற மாதிரியான ரோல் எனக்கு. ஸோ அதனால் ஒரு சில வார்த்தைகளை மிஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. இவங்க வந்து எனது மனைவி அவருடைய மனைவியா ஆமாம். ஸோ நடிச்சிருக்காங்க. ஷூட்டிங் போகிறது வெளி மாநிலங்களுக்கு ஷூட்டிங் போகிறது வேறு. நம்ம படம் அவார்டு வாங்க போகுது. ஸோ நம்ம படம் ஸ்க்ரீனிங் ஆக போகுது அப்படின்னு போகிறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அதை தாண்டி பெருமாள் முருகன் சாருடைய சாகித்ய அகாடமி விருதுன்றவருடைய கதையில் நம்மளுடைய கதாபாத்திரமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப கௌரவமாகவும் ப்ரௌடாகவும் இருந்துச்சு. ஸோ அது சந்தோஷம். அதை தாண்டி இந்த கதையை நம்ம படிக்காமல் பக்கத்து மாநிலத்தில் இருக்க சேட்டன் எவ்வளோ தெளிவாக படித்து இதை கொண்டுட்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதுவே ஒரு இதுக்குள்ளே நம்ம வேலை செய்யணுன்ற ஒரு மைண்ட் செட்டு. அதை தாண்டி வந்து படத்தில் மொத்தமாக பேசியிருக்க ஒரு 4-5 வருஷம் தான் பேசியிருக்கோம். பரணினா ஒரு ஜாலியாக ஒரு எனர்ஜியாக அந்த மாதிரி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க காமாவும் எக்ஸ்ப்ரெஷன் முகபாவனையிலேயே நட துணியிலேயே வந்து உங்களுடைய பயணம் இருக்கணுன்ற மாதிரி இயக்குனர் கேட்டது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லும்போது யார் தம்பி யார் பண்ணும்போது தம்பியை சொன்னார். தம்பி வட சென்னை பார்த்துருப்போம். வட சென்னை இங்கிட்டு நேர் ஆப்போசிட்டாக தம்பி நெல்லை. ஷூட்டிங் வந்து திருநெல்வேலி. ஓகே. நேர் எதிர்ப்பதும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே நான் அப்புறம் யோசிக்கும்போது எல்லாருமே அதே மாதிரி நேர் எதிர்ப்பதமாகவே சூஸ் பண்ணியிருந்தார். நான் கேட்டேன், என்ன விபின்ஜி ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஏன் அது புதுசாக இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்ல அப்படின்னா கேட்டேன். நான் நேற்று ராத்திரி 12 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட கேட்டேன், என்ன சேட்டா எப்படி இது எனக்கு இப்போ கூட ஆனால் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ஹாப்பி. அவ்வளோதான். அது திருநெல்வேலியை சுற்றி இருக்க பகுதிகளில் எடுத்த மக்கள் படம் பார்த்தாங்க களக்காட்டில். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நேற்று மதுரையில் தங்கரிகளில் வந்து ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தோம். அங்கேயும் சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதே சந்தோஷத்தை அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளேயும் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க கடத்தி விட்டுட்டீங்கன்னா அது உழைச்சி போமா. ஸோ அங்கமல்குள்ள வந்து கிராமத்து சார்ந்த கதைக்களம் அப்படின்னாலே வந்து அது ஒரு உணர்வு கொடுக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம சிட்டியில் வாழ்கிறோம் அப்படின்னாலே இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய படங்கள் இந்த கடைசி விவசாயிலாம் படம் பார்த்துட்டு பேசாமல் கிராமத்துக்கு போயிடலாமா, இந்த மெய்யழகன் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலாமா அப்படின்னு இந்த கிராமத்து சார்ந்த ஃபீல் என்னைக்குமே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்படி இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்கள், கிராமத்து ஃபீல், அதோட ஏரியா, ரூட்டட் மக்கள், பேசுகிற மொழி, அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், காற்று, அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி புதுசாக தான் இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னா ஹார்ட்லி மோஸ்ட்டாக பண்ணுறது இந்த சைடு சென்னை சைடில் தான் இருக்கும். நம்ம அந்த சைடில் இருக்க கதைகள் பண்ணாலும் மோஸ்ட்லி இங்கே செட்டு போட்டு சென்னையிலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுக்கிற சூழலில் தான் சினிமா மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதுனால அந்த இதில் பார்த்தா மெய்யழகன் ஒரு 10 நாள் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். எமோஷனாக பெருசு அது. இதில் வந்து ஒரு 30 to 35 to 40 days அந்த கிராமத்துலேயே அங்கேயே தங்கி
அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா யூஸ் டு ஆகிற அளவுக்கு அங்கே அத்தனை நாள் ஸ்டே பண்ண சுச்சுவேஷன் இருந்தது. நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிட்டியில் தான். ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணும்போது இந்த பையன் இந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸில் இருக்கவனா அங்கே ப்ளேஸ் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு டைரக்டர் கன்வின்ஸ் ஆனதே பெரிய விஷயம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சில ஐம் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பி. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் வில்லேஜில் தான் பிறந்தேன். எனக்கு சொல்லப்போனால் இவங்க ரோல்லாம் எனக்கு வந்து அருவமனையில் எடுத்து நறுக்கிறதா இருக்கட்டும், வீட்டை கூட்டுறதா இருக்கட்டும், சாணியில் கரைச்சி தெளிக்கிறதா இருக்கட்டும், இது இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம் தினமும். எனக்கு எது புதுசாக இருந்துச்சுன்னா ஹீல்ஸ் போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ஹேர் ஏதோ பண்ணிட்டு பெரிய பெரிய தோடெல்லாம் போட்டுட்டு இங்கிலீஷ் பேசுறது எனக்கு அதுதான் புதுசா இருந்துச்சு. அங்க இருக்கிற அந்த பாட்டியம்மா இங்க பாருடி அப்படின்னு கணத்தை கை வச்சு பாப்பாங்களா? நாங்க அதை பண்ணுவோம். இங்க வத்தியா போறா வத்தியா. ஸோ இப்போ நான் சென்னை வரேன், மதுரையில் படிச்சுட்டு அப்புறம் சென்னை வரேங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நானும் ஸ்லீவ்லெஸ் தான் போட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு ஓகே, இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் தெரியுது. ஆனால் எனக்கு படமாக இப்படி எனக்கு வந்து ஒரு சிட்டி கேர்லா, கிராமத்துல சிட்டி இல்ல, ஆக்சுவலா சிட்டி கேர்ள் தான் அவ. இது 90s இல்ல, அப்பெல்லாம் அந்த மாதிரி தானே காஸ்டியூம்ஸ் இருக்கும். சோ அதனால அது சிட்டி கேர்ள் தான், நம்புங்க. நம்மளனால அதான் உண்மை. ஸோ எனக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேச சொன்னாங்க. ஐயோ சரி ஓகே ஓகே இருங்க நான் மக்கப் பண்ணிட்டு நானே ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் நமக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து வராது. தமிழ் மீடியம் டக்குலாம் ஸ்க்ரோல் ஆகும். லைவ் சவுண்ட் வேற. நான் லைவ் சவுண்ட்ல தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் நமக்கு டங்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீடேக் எடுக்கணுமே. ஏன்னா நாங்கள் இருந்த தியேட்டர்லாம் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ 2-3 டேக்லாம் வாங்க முடியாது, டக்கு டக்குன்னு முடிக்கணும். அப்போ ஒரு சின்ன பயம்லாம் இருந்தது எனக்கு. பட் எனக்கு அது சேலஞ்சிங் ரோல் தான். அப்பப்போ நான் வந்தாலும் எனக்கு நான் ஒவ்வொரு தடவையும் ஐயோ அம்மா மாறியாத்தா இப்படியா நல்லபடியாக முடிச்சோன்னு நான் வேண்டிட்டு தான் இருந்தேன். நல்லபடியாகவும் இருந்தது. எல்லாரும் ரசிச்சாங்க அந்த ரோலை, க்யூட்டுன்னு சொன்னாங்க. தென்றல் சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்லாங் ஒர்க் அவுட் பண்றது கொஞ்சம் அந்த ஒரு டயலாக் சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். சட்டப்படாம பட்டுப்படவே எப்படி 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 நைஸ், நல்லா இருக்கு. அது பூசாத செவருக்கு பூக்கோலம் போட்ட மாதிரி இல்ல இருக்கும். ஆமாங்க. ஐயோ இப்ப அது கொஞ்சம் எனக்கு மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆனதுனால. எனக்கு இந்த ஸ்லாங் ஒர்க் அவுட் பண்ணதுலதான் கொஞ்சம் என்ன பண்ணின பேட்டை காலியோ இல்ல டிஎன்இ சொப்ன சுந்தரியில எல்லாம் எனக்கு ஸ்லாங்ல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இல்ல. இதுல ஸ்லாங்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அண்ட் சிங் சவுண்டும்ன்றதுனால தட் ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அண்ட் காஸ்டியூம்ஸ் கேரி பண்றது, ஒரு கிராமம் பொண்ணுன்னா கூட ஃபுல் சாரி எல்லாம் போட்டிருப்போம். இதுல வந்து அபவ் த நீ, அப்புறம் அந்த மூக்குத்தி ஹேண்டில் பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருந்தது எனக்கு. அது அங்கமால் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா நமக்கு கிராமம் சார்ந்த படங்கள் நிறைய ஒன் பண்ணியாச்சு, கிடையவே கிடையாது. நாடோடிகளே பாத்துறோம். அது பரணி சார் கூட நடிக்கிறது தான் எனக்கு பயங்கர சேலஞ்ச். ஜாலி ஃபன்னா, அது ஜாலி பஞ்சா, அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் மூட். அப்படிதான் இருக்கும். சில வாட்டி ஃபன்னா இருக்கும், சில வாட்டி அடிக்கிற சீன்ல எப்படிங்க ஃபன்னா இருக்கும். அவங்க கதைக்காக இது பண்றதுதான், மற்றபடி என்ன அந்த இல்ல அடிக்கிற சீனுக்கு இவர் பிராக்டிஸ் பண்ணுவாருல்ல, அது ஃபன்னா இருக்கும். அடிச்சுவாரா ஒரிஜினல் அடிச்சுவாரா? சும்மா அடிக்க மாட்டாரு. இல்ல ஒரு சில ஸ்டண்ட் சீக்வென்ஸ்ல ஒரிஜினல் அடிக்க சொல்றாங்க, ஃபீலிங்ஸ் வரணும்ங்கிறது. அதெல்லாம் ஃபீல் குட். இது வந்து ஒரு சும்மா வாக்குவாதம். அவன் புரியாம பேசுறான். அவ அம்மாவை அவ்வளோ விரும்பி பார்த்துக்கிறா. ஒரு மருமகளா ஒரு சிறந்த ரோலை பண்ணிக்கிட்டு இருக்கா. அது அம்மா ஏத்துக்கிற மாட்டுது. அதே நேரத்தில் என் அம்மா விட்டு கொடுத்துடவும் முடியாது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சில சமயம் வந்து பொண்டாட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். நம்ம அம்மாவை மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம்ல. அப்போ அந்த ஒதுங்கி நிற்கும் போது பொண்டாட்டிக்கு வந்து என்ன தோணும், திடீர்னு நீ இப்படி தாண்டா அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தன்னை மீறின ஒரு வார்த்தைகள் விடுவாங்கல்ல, அந்த வார்த்தையில் ஒரு ட்ரிகர் ஆகி நம்ம அடிப்போம்ல. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. அவங்க அம்மா அப்படி பேசக்கூடாது, தப்பு தானே. உங்களுக்கு மாமியார் தான், ஆனா அம்மா தானே ஃபர்ஸ்ட். அம்மா தான் ஃபர்ஸ்டா, எதுக்கு கல்யாணம் பண்றாங்க? நீங்க தான் சொல்லுங்க. ஒண்ணு இது மாதிரி தான் அமைதியா இதுதான் நடந்து செட்லயும் அமைதியா. It's not about அம்மா மருமக அப்படி இல்ல. All women respect equally. All men respect equally. Simple as that. Yeah. அதெல்லாம் கரெக்டா பேசுவாங்க. ஏன்னா அவங்க லாயரு.
சொல்லிட்டீங்க ஆமா அவங்க ஆக்டருக்கு முன்னாடி லாயர், ஸோ அதனால வந்து வக்கீலம்மா. ஆமா வக்கீலம்மா, அதனால ஏங்க நீங்க here I'm an artist, let's go with this. வாத பிரதிவாதங்களை எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கிட்டு பாப்பேன். என்ன பண்றீங்க? கோயம்புத்தூருங்க. ஓ கோயம்புத்தூரா, சூப்பருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன நான் பிஏபிஎல் முடிச்சிருக்கேங்க. தம்பி தண்ணி இருக்காடா? ஏ சரி ஆனா இருக்குண்ணே. சரிடா வாங்க சேர போடு வரேங்க அப்படின்னு அது டிஸ்டன்ஸ். ஏன்னா நம்மள அறியாமலே வக்கீல்கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்காரம்மாவா இருந்தாலும் இல்லைங்க, வீட்டுக்காரம்மாவா இருந்தாலும் ரோல் படி ஒட்டி ரொம்ப க்ளோஸா இருக்காது. ஒரு நம்ம ஒரு தள்ளி இருக்கிற மாதிரியான கிராம சார்ந்த கதைகள் நமக்கு அப்படிதான். அதனால கொஞ்சம் விலையே இருக்குது. அவன் கூட பிறந்த தம்பியாக இருந்தால் கூட அவனுடைய இஷ்யூவை கொண்டுட்டு வரும்போது நம்ம போய் நான் பேசுகிறேன்டா, நான் வைக்கிறேன்டான்னு சப்போர்ட் பண்ண முடியாத சூழல் தான். அப்படின்னும் போது தம்பி என்னைய உள்ள இருக்காத, என்னைய கூப்பிட்றாத, என்னைய ஒதுக்கியே வச்சிரு, நீயே பாரு ஒன்னாலே முடியும் அப்படின்ட்டு அப்படி ஒதுங்கிற மாதிரியான ஒரு சாதுவான ஒரு விஷயம் தான். முடியலன்னா அண்ணன் கிட்டவா கோட்டை அடிச்சுட்டு படுத்து கிடப்பேன், அவ்வளோதான். நீ வந்து ஒரு கட்டிங் போட்டு படுத்து தூங்குவோம். நீ லைட்டாக ஒரு போல் போடான்னு எடுத்து கொடுப்பேன், போட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போய் நீயே பேசி முடிச்சுக்கோ. சூப்பர் கிரேட். ஸோ அடுத்தது நம்ம சினிமாவில் நம்ம கடந்து வந்த பாதையை பற்றி அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம். சரண் ப்ரோ அகைன் உங்ககிட்ட இருந்து. நல்லபடியாக போகுதுங்க. இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணிடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், அதுவே அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ வைடர் ஆடியன்ஸ் ரீச் பண்ணோம், வைடர் எக்ஸ்போஷர், அது நம்ம நோக்கமே கிடையாது. நமக்கு ஒரு 10 படங்கள் வருதா, அதில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் நல்ல படங்களை நம்ம கிராப் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இது மட்டும்தான் ஒரே கோல். ஸோ அந்த வரிசையில் இது வரைக்கும் நல்ல படங்கள்லாம் அமைஞ்சதில் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அதில் நெக்ஸ்ட் ஹேப்பன் டு பி அங்கம்மாள் விச் இஸ் ரிலீஸிங் வெரி வெரி சூன். ஸோ ஃபெஸ்டிவலில் இன்டர்நேஷ்னலி இது எவ்வளோ அப்ரிசியேஷன் பெற்ற படம்ன்றது நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நான் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன் இவங்கள எல்லாரோடையும் சேர்ந்து. மேம் இங்கே வர முடியல, மேம் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ அவங்க சார்பாக நாங்கள் இங்கே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக. அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த படம் தியேட்டரில் வரப்போகுது, பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ண மற்ற படங்கள் மாதிரி இதுவுமே நான் ப்ராமிஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷலான நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படம். நீங்கள் உங்களோட அனுபவங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் உள்ளே வந்தேன். ஸோ என்னோட கொஞ்சம் படிப்படியாக தான் இருந்தது முன்னேற்றம். பட் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ எனக்கு இது ஸ்பெஷலான படம், ஏன்னா நான் அதில் எனக்கு புதுசான ஒரு கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், வேறு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. சினிமா இப்போ கொட்டுக்காளியில் அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி போயிட்டு லாஸ்ட்டில் அப்படி ஒன்று வச்சாரையா, அப்படி வேற மாதிரி ஒன்று வச்சாரையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு உங்களோட உணர்வு, அந்த ஃபீல் எப்படி இருந்தது அந்த ஸ்பாட்டில், அந்த ஸ்டோரி கேட்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது? கல் மாதிரி இருக்கணும் அது ஆக்சுவலாக, அதுதான் விஷயம். அது 7 நாள் போச்சு ஆக்சுவலாக ஷூட்டு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன்னா என்ன இதில் அவர் முக்கியமாக சொன்னது கண்ணை சுமட்டக்கூடாது. என்னால் அது முடியவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா அந்த எண்ணெயை ஊற்றி தலையில் எலுமிச்சம்பளம் ஊற்றி உச்சி வெயில் வர ஹீட்டெல்லாம் இறங்குது, ஆனால் நான் கண்ணை சிமிட்டவே கூடாது. அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் அவர் ஒரு டைரக்டர் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நான் கொடுத்தேங்கிறப்ப ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு இது போதும், எனக்கு இது அடுத்த ஸ்டெப் எனக்கு கொண்டு போகும் நான் நம்பினேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக தான் நான் இங்கே அங்கம்மாளுக்காக உட்காந்துருக்கேன். சூப்பர் கிரேட். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் கண்டிப்பாக தேங்க்யூ. நீ சொல்லுங்கள் தென்றல், உங்களுடைய சினிமா பயணம். எனக்கு ஒர்க் டு ஒர்க் பேஸ்டாக வருது. ஒரு படம் பார்த்துட்டு சொப்ன சுந்தரி பார்த்துட்டு டிஎன்ஏக்கு கூப்பிடுறதாகட்டும், பேட்டைக்காளி பார்த்துட்டு முல்லை தான் அங்கம்மாலே எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு, ஆனால் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நான் ஃபிலிம் பேக்ரவுண்டு, இன்னொன்று இருக்கிறது கோயம்புத்தூர் ஃபேமிலி எல்லாம். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி டிஃப்ரெண்ட் சிட்டிக்கு விடுறதுன்றது பெரிய விஷயம். ஸ்ட்ரகிள் வீட்டில் நிறையா இருந்தது, இங்கேயும் இருக்கும் இல்லையா. நம்ம புதுசாக வந்து ஒன்று கிராஸ் பண்ணுறோங்கும் போது அதுக்கான யூ வாண்ட் சம்திங், யூ ஹாவ் டு பே ஃபார் சம் ஸ்ட்ரகிள் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருந்தது. பட் ஐ ஹாவ் தட் கிளியாரிட்டி டு சூஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்றது இருந்தது. அப்புறம் நோ ஐடியாங்க, லைக் ஒரு கேரக்டர் பண்ணும்போது இது ரீச் ஆகும் ஆகாதுன்னெலாம் எனக்கு மைண்டில் இல்லை. இது என்னால் பண்ண முடியுமான்னு யோசிப்பேன், அது பண்ணுவேன். சரி கொடுக்கறதுல என்னோட இன்புட்ஸ் போட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு யோசிப்பேன். அடுத்து அதை பார்த்துட்டு வேர்டில் பார்த்து எனக்கு வந்தது தான் இந்த 4 படங்களுமே. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது நான் சொன்னதுனால இந்த படம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லை, இவங்க நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஒய் இதுதான் உண்மை, யாருக்குனாலும் அதான் உண்மை. நம்ம யாரை வேணா ரெஃபர் பண்ணலாம்,
அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்கள அங்க தூக்குடா, இதுதான் உண்மை. அதுதான் மைண்ட்ல வச்சுக்கணும். இல்லைங்க, அது எடுத்துக்கோங்களே, காம்ப்ளிமெண்ட் கொடுக்காம எடுத்துக்கோங்களே. டு பி ஹானஸ்ட், அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே யாராவது ஒரு சின்ன கேட் நமக்கு ஓபன் பண்ணோம்ல. சோ அது பண்ணது முல்லை தான். சோ thank you for that. எனக்கும் சஸ்டைன் பண்றமா பண்ணலன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் our talent. பட் நமக்கு மோஸ்டா இங்க சொல்லுவாங்க பொண்ணுங்க எல்லாம் உதவி பண்ணிக்க மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. தேர் ஆர் பீப்புள்ஸ், தே வில் ரெஃபர். அடுத்தடுத்து இட் மேக் மீ லைக் நம்மளும் இதை பண்ணணும் அப்படிங்கிற, ஜஸ்ட் டு ஹாவ் அ ஹெல்தி பாண்ட். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் இட். லைக் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தவங்கள இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரது சினிமா தான். ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ இப்படி நல்ல ஆர்டிஸ்டோட நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஐம் ஆல்சோ பீயிங் இன் அ பார்ட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன்ன்றது ஐம் ரியலி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் thankful for this industry. சூப்பர் வக்கீலம்மா. அது எங்க அந்த வக்கீலம்மா டச்? நல்ல சூப்பரா பேசுறீங்க, அழகா கோர்வையா பேசுறது. அது படிச்ச படிப்பு. அதான் பர்னினே, நிறைய படங்கள் நீங்க பண்ணியிருந்தோம், நமக்கு நாடோடிகள் தானே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த முகபாவனைகள் எல்லாம் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி எல்லா புகழும் குருநாதர் பாலாசக்திவேல் சார், சங்கர் சார், சமுத்திரகனி என்ன, ஸோ வசனபாலன் சார், எல்லாம் நம்ம இறைவனர்களால் நல்ல பெரிய எடுத்த உடனே சங்கர் சார் பேனரில் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பெருசாகவே அமைஞ்சது. சந்தோஷம். அதை தொட்டு ஒரு அவார்ட் ஃபிலிமாக அங்கம்மாள் நம்ம மண்ணோடைய விஷயம் எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதில் ரெகுலர் பர்னியை பார்க்காம நீங்கள் வேறு ஒரு பர்னியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அமைஞ்சது கூடுதல் சிறப்பு. தொடர்ந்து அடுத்து திரௌபதி 2. ஸோ ஆமாம், அப்புறம் வந்து வெப்சீரிஸில் வந்து சேரன் சார் ஜேர்னி வெப்சீரிஸ் நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ சேரன் சார் டைரக்ஷன் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ அடுத்து தீவினை போட்டுன்னு ஒன்று. ஸோ எனக்கு நல்ல நல்ல டைரக்டராக அமைஞ்சுறாங்க. அது இறைவன் கொடுத்த வரோன்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில் விபின் ராதாகிருஷ்ணனுக்கு நன்றி சொல்லணும். சாகித்ய அகாடமி விருது வென்ற பெருமாள் முருகன் சாருக்கு நன்றி. ஸோ எல்லாம் என் தம்பிக்கு நன்றி, என் தம்பி பொண்டாட்டிக்கு நன்றி, என் பொண்டாட்டிக்கு நன்றி, நடிச்சவங்களுக்கு பாயிண்டா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்லபடியாக பார்த்து ஒரு டெக்னீஷியன் ப்ரொடியூசராக மாறி இருக்கேன். இப்போல ஒரு அஜாய் வந்து என் ஃப்ரெண்டு, அவன் அஜாய் வந்து என்னுடைய இன்டர்நெட் நாளைன்னு சொல்லிட்டு ஒரு படம், நாங்கள் ஆக்சுவலி அது பத்மவன் சார் படம். ஸோ அந்த படத்தில் அசோசியேட் கேமராமேன், பர்னி சார் கேமரா, அச்சங்கோயில் ஃபாரஸ்ட்டு அப்படி போனால் அப்போ வந்து அசோசியேட் கேமராமேன். திடீர்னு இப்போ எங்கள் மாமா அதில் வந்து கோ டைரக்டர் வாஞ்சி நாராயணன், அவர் மூலியமாக தான் வந்து கதை சொல்லுவாங்க. பார்த்தா யார் ப்ரொடியூசர் யாரா அப்படின்னு, நான் தான் அப்படின்னா. இது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, என்னடா பண்ணிடலாம் வந்துச்சு, நீ சப்போர்ட் பண்ணால் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னா. ஸோ அப்போ ஒரு டெக்னீஷியன் ப்ரொடியூசராக மாறும்போது அப்போ அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போக முடியுமோ அந்தளவுக்கு இறங்கி போயிருக்கோம். ஸோ அது ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு. ஹானஸ்ட்டாக வேலை பார்த்துருக்கோம். நிச்சயமாக 4 பேர் கை தட்டுவாங்க கண்டிப்பாக. நிச்சயமாக நாங்களுமே தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டீம். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெறதுக்காக எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி சகோதரா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, பாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.